ஆசைகளோ கனப்பொழுதில் நல்கிடோம் கீர்த்தனம் பாடிடே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே பொருளோ செலவில்லை எனினும் அருளோ குவிந்திடும் கருவில் வராது காக்கும் கீர்த்தனம் பாடிரே ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே ஹரே பண்டிதன் முதற் கொண்டு பாமரன் வரையிலோ அண்டை பிழைத்திடும் கீர்த்தனம் பாடுகிறே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே வாரியை ரைத்தாலும் ரத்தினம் ரத்தினமே அருமையில் அருமையான கீர்த்தனம் பாடுகிறே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே உலக மக்கள் உய்ய ஓர் வழி கண்டாரே அவல நிலை போக்கும் கீர்த்தனம் பாடுகிறே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அழகா பிசைஞ்சு அது வந்து பாண்டகனுக்கு ஊட்டுவார். கூட்ட உடனே அப்படியே பாண்டகன் அப்படியே ரசிச்சு ஆஹா ஆஹா எவ்வளோ இதாக இருக்கு அப்படின்னு சாப்பிடு. இதை தூரத்துல ஜனாபாய் நின்றுட்டே பார்ப்பாரு. இதை எல்லாரும் வெடிக்க பார்ப்பாங்க. ஜனாபாயின் ஒரு ஓரத்துல நின்று பார்ப்பாரு. இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலையா பாண்டாங்க, எனக்கு எப்போ இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கும், நான் உன் வாயில நான் ஊட்டுறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே பகவானுக்கு தெரியாதா அவன் மனசு என்ன ஓடுதுன்னு அப்படியே நின்றுவார். எல்லாரும் சாப்பிடுவாங்க. பாண்டகம் மட்டும் சாப்பிட மாட்டா. அப்படியே சும்மா விரலை விட்டுட்டே செஞ்சுட்டே இருப்பா. அப்படி ஆனால் சாப்பிட மாட்டேன். அப்படி எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோடனே பாண்டங்க தூங்க போயிடுவா. அப்படி எல்லாரும் தூங்க போயிடுவாங்க. அப்போ வந்து அங்க மீதி இருந்ததெல்லாம் சாப்பிடலையா பாண்டங்க, அதை வந்து என்ன பண்ணு, குணாபாய் வந்து அதை எடுத்து இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டு கொஞ்சம் சாம்பார் நெய்லாம் போட்டு ஜனாபாய் கொடு. ஜனாபாய் இந்தா நீ எச்சில் நினைக்காத, இது வந்து தேவர்கள் கூட கிடைக்காது இது அப்படின்னு உச்சிஷ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துன்னு அவன் என்ன பண்ணும், அவன் எடுத்து அவளுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம் போய் உட்காந்து சாப்பிட போவான். அப்போ பாண்டங்க என்ன பண்ணுறதுக்கு பாண்டங்க என்ன பண்ணுவான், நைஸா கள்ளத்தனமா போய் நேரா ஜனாபாய் இந்த ரூம் போய், ஜனாபாய் நீ எல்லாரும் சாப்பிட்டாங்க, நீ சாப்பிடல, அதனால எனக்கு வந்து பசிக்கவே இல்லை. அப்ப அதனால சும்மா நான் ஏதோ இப்படின்னுட்டேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு கொஞ்சம் ஒரு 2-3 வாய் கொடுப்பியா அப்படின்னு. ஆஹா அது என்னன்னு சொல்லிட்டு அழகா எடுத்து வாயில விட்டுறான். அப்படியே நெகிழ்ந்து போவான். அப்பதான் நினைச்சா பகவான் கிட்ட தனக்கு அந்த பாக்கியம் கிடைக்காங்க. பகவான் அந்த அவளோட உள்ள தெரிஞ்சு பகவான் வந்து எவ்வளவு சௌலபியம், அந்த சௌலபியம்னா அந்த ஒரு அந்த பாசம் அரவணைப்போட அப்படியே வந்து செய்யறாரு பாண்டாங்க. அப்படியே சாப்பிட்டுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு இதை இப்போ வந்து என்ன குணாபாய் படுத்து என்னமோ ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாப்பா. அப்படியே பார்த்த உடனே ஷாக் ஆயிடுவா குணாபாய். நேரா நாமதேவர்கிட்ட போ. அப்படி நாமதேவா பாரு, சாப்பாடு போதும் போது நிறுத்திட்டு உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா இல்லையா, அங்க பாரு பாண்டங்க என்ன பண்ற, ஜனாபாயிட்ட வந்து சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவான். நாமதே சொல்லுவாம்மா, அவ எவ்வளவு சிறந்த பக்த தெரியுமாமா ஜனாபாயே, அவளுக்கு எவ்வளவு பாசம் பண்றநாதன் மேல, அதனால வந்து அவர் விட்டுரு, அவங்க இஷ்டத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்க போயிடுவாரு. சரி அவங்க தூங்க போயிடுவார். இப்படியே நைட்டெல்லாம் இதானதுக்கப்புறம் காத்தால வந்து என்ன சொன்னது, பாண்டை நல்லா தூங்கிடுவா ஜனாபாய். பாண்டை எழுந்திரிச்சு ஜனாபாய் எழுப்பா. அப்படி எழுப்பி அவள் எந்திரிக்க மாட்டான். உடனே அவ பாண்டகன்னா தண்ணியெல்லாம் தெளிச்சு தலையெல்லாம் கோதிட்டு எழுப்புவாங்க. பாண்டங்க இப்போ என்ன அவசரம், இன்னைக்கு வந்து எனக்கு மாவு அரைக்கிறதுக்கு எனக்கு
பெருசா மாவு இல்லை, நேற்று நீங்க எல்லாம் வந்திருந்தீங்கன்னா நிறைய படைச்சிட்டோம், அதனால வந்து ஒன்றும் பெருசா இருக்காது, இப்பயே நான் ஏன் சில இல்ல இல்ல அங்க பாரு அப்படின்னா ஒரு பெரிய மூட்டை பாண்டங்க ஏற்பாடு கோதுமை பெரிய மூட்டை வச்சு அதை நம்ம அரைக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவளை எழுப்பி உட்கார வச்சு அந்த உரல் இருக்கு இல்லையா, அந்த உரலை வந்து அதுல ஆட்டுவாங்க. இவ வந்து பாட்டு பாடிட்டே, அவளுக்கு வந்து பாண்டனுக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். நீ வந்து பாட்டு பாடிட்டே நீ நான் சுத்துற அப்படின்னு சொல்லிட்டு இவ சும்மா கைதம் வைப்பான், ஆனா சுத்துறதா இந்த பரந்தாமன் தான் இப்படி சுத்தி அரைச்சிக்கிட்டே இருப்பான். அப்படி இன்னைக்கு கூட போனீங்கன்னா பண்டரிபுரத்துல இந்த இடமெல்லாம் இருக்கு, எந்த இடத்துல ஜனாபாய் உட்காந்துருக்கா அப்படியோ, எந்த இடத்துல பாண்டங்க இருந்தோ அந்த உரல், அந்த அந்த சூடு பண்ண இது பானை, அந்த நெருப்பு மூட்டுற இடம் எல்லாமே நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் தத்ரூபமா நடந்தது, இதெல்லாம் கதைகள் கிடையாது, புராணங்கள்லாம் வந்து இதெல்லாம் சத்தியமா நடந்து இன்னும் அது ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நீங்க பண்டரி போனீங்கன்னா இதெல்லாம் பார்க்கணும் நீங்க. அதனால ஏன்னா ஏன் இதை நான் மென்ஷன் பண்ணேன்னா, அப்பதான் நாம அங்க போகும்போது இதை நம்ம ரிலேட் பண்ண முடியும். சரிங்களா? அவ்வளவு இது என்ன அப்படியே அரைச்சிட்டே இருப்பா, அப்படி பூரா அரைச்சுன்னு இது ரொம்ப நேரமா சத்தம் கேட்குது, இந்த குணாபயணம் என்ன பண்றான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போனா கொஞ்சம் இருட்டா இருந்தது. உட்காந்து யாரோ ஒரு ஆடவனோட குரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா யார் ராணி அப்படின்னு சொல்லிட்டு குணாபை வந்து கையில தடி போச்சு தான் ஓடிப்போம். அப்படி எடுத்து டப்புன்னு பவன் முதுகுலையும் இவன் முதல்ல அடிப்பா. அப்படி அடிச்ச உடனே நாம அதை கேட்டு ஓடி வந்துடும். அம்மா என்னம்மா காரியம் பண்ண, நம்ம பாண்டங்க நம்ம வீட்டுக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கா, அவரை போய் நீ அடிக்கிறியாம்மா, என்னம்மா இப்போ ஐயோ அப்போ பாண்டங்கன்னா என்ன அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பா. அப்படி சரி இப்படியே என்ன அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து அப்படியே இதாயிடும். அதுக்கப்புறம் இவ என்ன பண்ணுவாங்க, ராத்திரி தூங்கிட்டு அடுத்த நாள் காத்தால வந்து பாண்டங்க வந்து இது கோயிலுக்கு போகணும்னு சொல்லி போகும்போது இந்த கொடியில இருக்க அவளுடைய தாவணிய ஜனாபாய் தாவணி எடுத்து தன் வஸ்திரமா மாட்டிப்பா. அப்படி போனப்போ உடனே வந்து ஜனாபாய் சுவாமி என்ன என்னுடையதுமா, நான் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, நான் உன்னுடைய வஸ்திரத்தை உடுத்தினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ வேணா என்னுடைய பட்டு வஸ்திரத்தை நீ வந்து தாவணியா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவா. அப்படி பாண்டங்க நேரா கோயிலுக்கு போய் ஓடியோ அப்படி. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அர்ச்சகர் தான் வருவாங்க. கதவை திறந்தா ஜனாபாயோட வஸ்திரம் அதை வந்து பாண்டங்க மேல இருக்கு. பார்த்தா எல்லாத்துக்கும் ஷாக்கு, என்னடா அது நேற்று ராத்திரி கூட்டும் போது எவ்வளவு அழகான காசு பட்டு வஸ்திரம் இருந்தது, இன்னைக்கு வந்து ஒரு கந்தல் துணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவாங்க. அப்புறமேட்டு பார்த்தா பாண்டகிட்ட அந்த கிரீடம் எதுவுமே இருக்காது, எல்லாம் வந்து காணாம போயிடுச்சு. இவங்கள ஷாக்கு. அப்புறம் இன்னொரு ரச்ச சொல்றாரு, இந்த வஸ்திரம் ஜனாபாய் கட்டுக்கு நான் பார்த்துருக்கேன், இது ஒருவேளை ஜனாபாய் இது இருக்குமோ அப்படின்னு இவங்க கூட பேசிக்கிறாங்க. சரிவா நம்ம எல்லாம் ஜனாபாய் வீட்டுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அர்ச்சகர்களும் அங்க போறாங்க. போன ஜனாபாய் பார்த்தீங்கன்னா ஜனாபாய் வந்து காசு பட்டு அவ உடுத்திருக்கா, பாண்டக நீ எடுத்துக்கோன்னு சொன்ன இல்லையா, அதெல்லாம் உடுத்திருக்கா. இந்த வஸ்திரம் உனக்கு எப்படி வந்தேன்னு அப்ப இதெல்லாம் சொல்றான். பாண்டங்க வந்து அப்படி எங்க செவரெல்லாம் பிடிச்சி இது கட்டி கொடுத்தா, அப்படி அப்புறமேட்டு மலையில நினைஞ்சா, அப்படி எங்க வீட்டுல தான் சாப்பிட்டாரு, அப்புறம் எல்லாம் கோதுமைலாம் அரைச்சு அடுத்த நாள் என்னுடைய வஸ்திரத்தை எடுத்து போனாரு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னா அந்த வஸ்திரமும் இந்த பட்டு வஸ்திரமும் அவருடைய ஆபரணங்கள் எல்லாத்துக்கும். ஆபரணங்களா? வஸ்திரம் மட்டும்தானே எனக்கு பாண்டங்க கொடுத்தான், எனக்கு ஆபரணம் கொடுக்கவே இல்லையே அப்படின்னா நல்லா யோசனை பண்ணி சொல்லு, ஆபரணங்கள் உங்ககிட்ட தான் இருக்கணும், என்கிட்ட இல்ல சுத்தமா. சரி அப்போ உங்களுடைய ரூம் எங்க இருக்கு அப்படின்னா இங்கதான் இருக்கு. அவளுக்கு ஒண்ணு பாவம் கள்ளங்கப்பன தெரியாது, ஒண்ணு பார்த்தோன்னே எல்லாம் கழிச்சு பார்ப்பாங்க. அங்க பாண்டகனுடைய ஒவ்வொரு ஆபரணங்களும் அந்த பெட்டியில இருக்கு, ஜனாபாயோட பெட்டியில இருக்கு. பார்த்த உடனே பயங்கர கோவம் தோணும், திருட்டு கழுதை நீ இந்த மாதிரி பண்ணிருக்கியா, எப்படி ஒரு இது காரியம் பண்ணிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளை தரன்னு இழுத்துட்டு அரசபைக்கு போறாங்க. போய் இந்த நடந்தது எல்லாம் சொன்னேன்னு அரசனுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இவளை வந்து கழுமரத்தை ஏத்துருங்க அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்தோம். அப்படி உடனே வந்து கழுமரத்து இருக்க அந்த மைதானத்தை கூட்டு போவாங்க. இதுக்குள்ளார எல்லா மக்களுக்கு எல்லா விஷயங்கள் தெரிஞ்சு எல்லாம் ஓடி வருவாங்க, அந்த இது மைதானத்துக்கு வருவாங்க. அப்ப அந்த விஷயம் அந்த மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, ஜனாபாய் எப்படிப்பட்ட பக்தை, அவன் வந்து தன்னுடைய வீட்டையும் திறந்து பெற்றோர்கள் திறந்து ஊரை திறந்து இங்க வந்திருக்கான், அவளுக்கு வந்து அவளுடைய பக்திக்கு பாண்டகன் ஏதாவது ஒரு வழியில அவன் காப்பாத்துவா, அப்படி ஏதோ ஒண்ணு நடக்கும் அதிசயம், நம்ம எல்லாரும் இதை பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்க எல்லாம் கூடி பேசுவாங்க. அப்ப ஜனாபாய் வந்து கேட்ப, பரந்தாமா திரௌபதி காத்த பெருமானே, என்னை வந்து இப்படி ஒரு நிர்கதியா விட்டுட்டேன், நான் என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் வந்து மேல இருக்க பக்தியெல்லாம் பொய்யா அப்படின்னு உருக்கமா அப்படியே கதறுவா. உடனே பாண்டங்க ஓடி வந்து ஜனாபாயை கட்டி, அப்ப வந்து உடனே வந்து அந்த கழுமரம் வந்து அப்படியே கரைஞ்சு தனியா போயிடும்.
பாண்டங்க ஓடி வந்து அவளை கட்டி போடுவாங்க. இவ வந்து சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குவா. அப்படியே உன்னுடைய அருமை பெருமை தெரியும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த நாடகத்தை நடத்தினேன், உன் மேல எந்த தவறு இல்லை அப்படின்னு சொன்னேன்னா அர்ச்சகர் எல்லாம் இதை புரிஞ்சுக்கிட்டு ஜனாபாய் காலில் வந்து சாஷ்டாங்க விழுந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எல்லாரும் ஜெய் ஜெய் விட்டல ஜெயஹரி விட்டல அப்படின்னு கோஷமா பாடிட்டு அவளை வந்து தெய்வமங்கையை கொண்டாடுவாங்க. யாரு? ஜனாபாய. இப்படி வந்து ஒரு ஒரு அதிசயம் அங்க நடந்தது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து இது ஞானேஸ்வரன் ஒரு பெரிய மகான், அவர் அந்த கோயிலுக்கு வரார். பண்டயபுரம் கோயிலுக்கு வந்து வரும்போது அப்ப பாண்டகன் ஏதோ எழுதிட்டு இருக்காரு. ஞானேஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பின்னாடி மறைச்சுக்குவாரு. இது ஞானேஸ்வரர் பார்த்துட்டாரு. பார்த்தோடனே பாண்டங்க ஏதோ மறைக்கிறேன் கிட்ட, அது என்னன்னு இல்ல ஒன்றும் இல்லைல்ல சொல்லு பாண்டங்க அப்படின்னு சொன்ன. பார்த்தோன்னே இது என்னது எல்லாம் உன் சுயபுராணமா இருக்க அப்படின்னு, இதெல்லாம் நாங்க செய்ய வேண்டிய, நீ எதுக்கு செய்யற? இல்ல ஜனாபாய் வந்து அவளுடைய பாட்டுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ அருமையான பாட்டு, அவளுடைய பாட்டெல்லாம் வீண் போயிடக்கூடாது, அதை நான் பிரதி எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் இது வந்து எல்லாத்துக்கும் உபயோகமா இருக்கு சொல்ல பிரதி எடுத்திருக்காங்க அப்படின்னு. சரி உடனே அவருக்கு ஞானேஸ்வர் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு. உடனே பாண்டுக்கு என்ன சொல்ல, சரி நம்ம போய் ஜனாபாய் பார்க்க போலாம் வீட்டுக்கு அப்படின்னு அவங்க எல்லாம் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனோன்னா அப்போ ஜனாபாய் என்ன பண்ணுவோம், அப்படியே இந்த பின்னாடி கொல்லப்புறத்துல சாணம் இருக்கும், அதெல்லாம் வரட்டி தட்டி வச்சிருக்கோம் அப்படி. அப்ப இங்க நடந்ததெல்லாம் அவளுக்கு தெரியாது. வந்து அவங்க ராமதேவரும் அவளுக்கு கூட்டு வரும்போது இவங்கெல்லாம் பேசுறாங்க. அப்ப இவளுக்கு வந்து அப்பதான் தெரியுது பாண்டரங்கன் தன்னுடைய பாட்டுக்கள் எல்லாம் பிரதி எடுக்கலான்னு சொன்னா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வெட்டத்தை தலை குனிஞ்சுவா, அப்படியே ஆனந்தமா இருப்பா. இப்படி இந்த பகவான் வந்து அந்த ஜனாபாயோட ஒரு புகழை அந்த அளவுக்கு எடுத்து காமிக்கிற லோகத்துக்கு. ஆனந்தமா வந்து அவனுடைய வந்து சேவையை வந்து அப்படியே ஆனந்தமா இந்த உலகம் பூரா ஜனாபாய், அந்த ஊர் போற உலகம் பூரா பரவிடுது. அப்படி இந்த விசேஷமான ஜனாபாய் சரித்திரம் அவ்வளவு விசேஷமான சரித்திரம். அதுல வந்து ஒரு சுவாரஸ்யமான சரித்திரம், அதே நான் சொல்லிடுறேன். ஒரு சமயம் ஜனாபாய் என்ன பண்றான், வரட்டிலாம் தட்டி அவங்க செவுத்துல அப்படியே தட்டி வச்சிடறான். காத்தால தட்டி வச்சா சாயங்காலம் பார்த்தோன்னா அங்க போனா அந்த வரட்டி ஒண்ணு கூட இருக்காது. ஏன்னா அந்த வரட்டியில தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சமையல் பண்ணுவாங்க, அப்புறம் தண்ணி காய்கறி எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கான ஒண்ணு அந்த பக்கத்து வீட்டு பொம்பளை வந்து அந்த வரட்டியெல்லாம் எடுத்து வச்சுக்குவா தெரியாம. உடனே இவளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, ஜனாபாய் இவள் தான் எடுத்து வச்சு போனேன். உடனே அவள் சண்டைக்கு போறான். இவன் கசாமத்தான் சண்டை வாங்க. அப்போ ஞானேஸ்வர் எதேச்சும் வீட்டுக்கு வர்றாரு. என்ன ஜனா இதுக்கு போய் சண்டை போறிய வரட்டிக்காக? அப்படி இல்லை ஞானேஸ்வர், இது வந்து சுவாமிக்காக நான் வந்து நாம சொல்லி தட்டின வரட்டி. அது அவர் நாளைக்கு வந்து பாண்டகன் வந்து கேள்வி கேட்டு நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லு. அப்படி சரி இப்போ என்ன விடு, மரட்டி தானே? இல்லை அந்த வரட்டி எனக்கு வேணும். ஓகேப்பா, உன்னுடைய வரட்டின்னு எப்படி தெரியும்னு அப்ப சொல்லும். அப்படி இந்த வரட்டிய எடுத்து உடைச்சி காதில் வச்சு பாருங்க, அதுல விட்டல நாம வரும் அப்படின்னு. அதே மாதிரி அந்த ஜனாபாய் தட்டின விரட்டிய உடைச்சி காதில் வச்சா விட்டல் 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 அப்படியே அந்த நாமம் வரும். அப்படி ஒரு விசேஷமான இது பக்தி. அப்படி எல்லாரும் அசந்துருவாங்க. இந்த மாதிரி அந்த பக்திங்கிறது எப்படின்னா இதுதான், இந்த நாமத்தோட பெருமையை வந்து பாண்டங்கட சரித்திரத்தில் விட்டுட்டு வேற எந்த தெய்வத்திலையும் இந்த நாமத்தோட பெருமை நம்ம பார்க்க முடியாது. அப்படி அந்த வரட்டில கூட அந்த நாமம் ஒலிக்கிறதுனா அவளுடைய பக்தி, பாண்டவனோட பெருமை என்னங்கிறது சொல்றது. இப்படி ஒரு அழகான இந்த ஜனாபாய் சரித்திரம் இன்னைக்கு நம்ம எல்லாம் சேவிச்சதுக்கு பகவானோட அனுகிரகம், குருநாத கிருபை, ஆஞ்சநேய சுவாமி கிருபை. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே ராதே. சேலம் மாநகர மக்களுக்கு அனைவருக்கும் அடியன் வெங்கட்ராமனுடைய இந்த எங்க இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அக்ரஹாரம் நீலாம்பாள் ஆஸ்பத்திரி அருகில் ஆஞ்சநேய சுவாமி கோயிலில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணி 6:30 மணி வரை 1 மணி நேரம் நாம சங்கீர்த்தனமும், அதை தொடர்ந்து கதா காலேஜமும், அதை எல்லோருக்கும் பிரசாதமும் விநியோகமும் ஏற்பாடு ஆகின்றது. சேலம் மக்கள் எல்லோரும் இந்த வைபவத்தை ஆனந்தமாக அனுபவித்து எல்லோரும் வந்து இந்த சத்சங்க கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். எதுக்காக நாம சங்கீர்த்தம் வச்சிருக்குன்னா, இந்த கலியுகத்துல பகவான் அடையறது எளிமையான வழி என்னன்னா நாம சங்கீர்த்தம் தான். நாம சங்கீர்த்தம்னா பகவானுடைய பெயரை திருப்பி சொல்றதுதான். பகவானை அடையணும்னா நாமத்தால மட்டும்தான் அடைய முடியும்னு வேதங்கள், சாஸ்திரங்கள், உபநிடதங்கள் எல்லாமே பறைசாற்றுங்கன்னு மகான்கள் இந்த எளிமையான வழி காமிச்சிருக்காங்க. அதனால எல்லா அன்பர்களும் இந்த வைபவத்துல இந்த சத்சங்கத்தை கலந்துட்டு இந்த பிறற்கரிய இந்த மாடு பிறவிய கரையேற்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் நான் விண்ணப்பிக்கிறேன். ராதே ராதே. ஒவ்வொரு வாரம் வந்து தொடர்ந்து பாண்டவனோட மகிமை கதையில் சொல்லிட்டு இருக்கோம்.
இந்த பாண்டகன் வந்து இந்த பண்டரிபுர கஷேத்திரத்துக்கு எப்படி வந்தார் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் வந்து இது மூலியமா தெரியாதுக்கு நமக்கு நம்ம தெரியறதுக்கு ஒரு வாரிய வாய்ப்பு. பண்டரிபுரத்தில் வந்து புண்டரீகன் ஒரு பக்தன் வந்து இந்த பண்டரி கஷேத்திரத்துல வந்து அவருடைய தாய் தந்தையர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து சூரிஷம் பண்ணிட்டு பண்ணோம். இதை வந்து பார்க்கறதுக்காக பகவான் வைகுண்டத்திலிருந்து ருக்மணி தாயாரோட வந்து அவர் வீட்டுக்கு வரும்போது அவர் வந்து புண்டரீகன் பார்த்துட்டு பார்த்தாலும் பகவானை வரவேற்காம தன்னுடைய தாய் தந்தையருக்கு வந்து பணிவிடை செஞ்சு அதுக்கப்புறம் வந்து பகவான் வந்து குசல விசாரிப்பா. அப்படி அதுக்கு முன்னாடி வந்து பாண்டகன் வந்து நிக்கிறதுக்கு ஒரு செங்கல் எடுத்து போட்டு அதுல வந்து ருக்மணி தேவியும் பாண்டகனும் அதுல நின்று இடுப்புல கையை வச்சு நின்று பார்த்துட்டே இருப்பாங்க. இதே கோலத்துல வந்து பொண்டைங்க என்ன கேட்ப அப்படின்னா, இதே குளத்துல நீங்க இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் இந்த கஷேத்திரத்துல நீங்க இருந்து எல்லாரும் அருள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த பண்டரிபுரமே ஒரு விசேஷமான கஷேத்திரம் வந்ததுன்னு எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய அருமையான வாய்ப்பு. இந்த பண்டரிபுரம் கஷேத்திரம் எல்லாரும் வந்து போய் ஒரு சனமாக பார்க்கணும். ஏன்னா இது பூலோக வைகுண்டம்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த கஷேத்திரத்தை மகிமை வந்து சொல்ல வழங்காது. எண்ணற்ற பக்தர்கள் இந்த பண்டரிபுரத்துல வந்து நாமத்தை சொல்லி இடையூறு அடைஞ்சிருக்காங்க. எல்லாரும் இல்லறத்திலிருந்து அடைஞ்சிருக்காங்கன்னு இன்னொரு விசேஷம். அதனால வந்து நாமெல்லாம் இல்லறத்துல இருக்கோமே, நம்மளால பகவான் அடைய முடியுமாங்கிறது அந்த ஐயப்பாடு தேவையில்லை. எல்லாருக்கும் இந்த பகவான் வந்து எளிமையானவன். அவனுடைய நாமத்தை சொன்னாலே போதும், அவன் வந்து தன்னை மயங்கி எல்லா அருளையும் நம்ம கொடுப்பான். அந்த பெரிய வீடான வைகுண்ட பிராப்தியா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு இந்த காணொலி மூலியமா நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கோம். ராதே ராதே. பன்னீர் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கு. இங்க இருந்து நம்ம ட்ரெயின் மூலியமா போகலாம். சோலாப்பூர் வரைக்கும் போய் அங்கிருந்து கார் வழியாக போகலாம். தான் வந்து ட்ரெயின் பண்டரிபுரத்தை டைரக்டா போகுதுன்னு சொல்றாங்க. அது நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது அழகா பண்ணலாம். எல்லாம் அந்த பண்டரிபுரத்துல வந்து ஒரு 2-3 நாட்கள் குறைவா இருந்தால் மட்டும்தான் அத்தனை விசேஷ ஸ்தலத்துக்கு நம்ம சேவிக்க முடியும். அவ்வளவு கோயில்கள் இருக்கு. அவ்வளவு விசேஷமான மகான்களோட வீடுகள், அவங்க வாழ்ந்த இடம், அவங்க எங்கெல்லாம் வந்து நாமத்தை சொல்லி எப்படிலாம் அதிசயங்கள் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு கஷேத்திரம். எல்லாரும் பண்டரிபுரத்தை வந்து ஒரு தடவை வந்து வாழ்நாள் ஒரு தடையாவது பண்டரிபுரத்தை சேவிக்கணும் அப்படிங்கிறது தான் அடியோட தாழ்மையான விளக்கம். ராதே ராதே.